நான் ஒன்று கேட்கிறவங்க கிட்ட ஒரு கதை சொல்றேன், கதை இல்லை, நடந்த விஷயம் சொல்றேன். வலின்னு எழுதி படிச்சா வலிக்குமா? ஆமாவா இல்லையா? நான் போய் உட்கார்ந்துருவேன். வலின்னு எழுதி படிச்சா வலிக்குமா வலிக்காதா? வலிக்காது. வலின்னு எழுதி படிச்சா வலிக்காது. ஆனா ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன், ஒரு மனிதன் பட்ட வலியை எழுதியதை நீங்கள் படித்தால் வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அதுக்கு மேல அதை படிக்க முடியாம தொந்தரவு பண்ணுமா? இன்னைக்கு காலையில திருவாசகம் வந்தார். அவர் நிறைய படிக்கிற பழக்கம் உடையவர். அவர் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் டெப்டி கலெக்டருக்கு 1000 வேலை இருக்கு, டப்புன்னு போயிட்டாரு. சார் நான் போறேன் சார், சாயங்காலம் வர்றேன் சார்ன்ட்டு போயிட்டாரு. நான் ஒரு வேலை இல்லாத ஆளு, அவர் போயிட்டாரு. ஆனா அவர் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, நானும் அவரும் பேசிட்ட விஷயங்கள், அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் என்னை தூங்க விடல. நான் படிச்சதெல்லாம் பெறலுது, படிச்சதெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். இலக்கியம்னா என்னன்னு, எழுத்துனா என்னன்னு, புஸ்தகம்னா என்னன்னு. இந்த தலைப்பு இருக்கு. நிறைய பேர் கேட்கிறாங்க, செல்வம் சிலருக்கு உண்டுன்னு. அது என்ன செல்வம்? எப்பவுமே பணம் எல்லாத்தையும் இருக்கா? நிறைய பேர் நினைச்சாங்க செல்வம் சிலருக்கு உண்டு என்று பாரதி கிருஷ்ணகுமார் தலைப்பு கொடுத்ததன் பொருள் பணம் காசு சிலரிடத்திலே இருக்கிறது, பலரிடத்திலே இல்லை என்ற பொருளில் இல்லை. இது குமரகுருபரர் எழுதிய ஒரு ஈற்றடி. செல்வம் என்று குமரகுருபரர் சொல்வது கல்வியை, செல்வம் என்று குமரகுருபரர் சொல்வது கல்வியால் பிறக்கும் கவிதையை, செல்வம் என்று குமரகுருபரர் சொல்வது கல்வியால் கவிதையால் கிடைக்கும் சொல் திறமையை, செல்வம் என்று குமரகுருபரர் சொல்வது கல்வியால் கவிதையால் சொல் திறத்தால் பெரும் அரங்குகளில் பெரும் கூட்டங்களில் வளையாமல் அஞ்சாமல் பேசும் திறனை செல்வம் என்றார் குமரகுருபரர். இந்த செல்வம் எல்லாருக்கும் உண்டா? சிலருக்கு உண்டு, எல்லோருக்கும் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் வேண்டும். எல்லோருக்கும் வேண்டும் என்பதுதான் புத்தக கண்காட்சியின் நோக்கம். இந்த நாடு, நான் 2 செய்திகளை சொல்கிறேன் உங்களுக்கு. 1947 நாடு சுதந்திரம் பெற்றது இல்லையா? அது யாருக்காவது குழப்பம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் 46ஆம் ஆண்டே சுதந்திரம் தருவதற்கான நடைமுறைகளை ஆங்கிலேயர்கள் துவக்கிவிட்டார்கள். ஏறக்குறைய ஒரே சமயத்தில் விடுதலை தருவது என்று இங்கிலாந்து தீர்மானித்த நாடுகள் 2, ஒன்று இந்தியா, இன்னொன்று இலங்கை. இந்தியாவில் மதத்தின் பெயரால் ஒரு பிரச்சனை வந்தது. மதத்தின் அடிப்படையில் இந்தியாவை 2ஆக கூறு போட வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள். அதை இங்கே சிலர் வழிமொழிந்தார்கள். காந்தி மறுத்தார். காந்தி சொன்னார், இந்த நாடு ஒருவேளை மதத்தின் அடிப்படையில் துண்டாடப்படும் என்றால் அது என் பிணத்தின் மீது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அவர் ஆசைப்பட்டது நடக்கவில்லை. ஆனால் மதம் அவரை பிணமாக்கியது, மதவெறி அவரை கொன்றது. இங்கிலாந்து இந்தியாவை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. இந்தியாவை 2ஆக பிரிக்க கூடாது என்று இந்தியாவின் பெரும்பான்மையான தலைவர்கள் சொன்னார்கள். அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், பெரும்பான்மையான தலைவர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொன்னார், இந்தியாவை பிரிக்காதீர்கள், இந்தியாவை மதத்தின் பெயரால் துண்டாடாதீர்கள், ஐயோ திருமணத்திற்கு முன்பே விவாகரத்து செய்யாதீர்கள் என்று சொன்னார். வெள்ளைக்காரன் கேட்கவில்லை. வெள்ளைக்காரன் கேட்கக்கூடாது என்று சில பேர் விரும்பினார்கள். இந்தியா மதத்தின் பெயரால் 2ஆக பிரிக்கப்பட்டது. இலங்கையில் கோரிக்கை வைத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா வரலாறு? 2ஆக இலங்கையை பிரிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான தலைவர்கள் கேட்டார்கள். இந்தியாவில் பிரிக்க வேண்டாம் என்று கேட்டார்கள்.
இலங்கையில் பிரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். மதத்தின் அடிப்படையில் அல்ல, இனத்தின் அடிப்படையில். தென்னிலங்கையை முற்றிலுமாக சிங்களர்களுக்கும் வடகிழக்கு இலங்கையை முற்றிலுமாக தமிழர்களுக்கும் பிரித்து தந்துவிட வேண்டும் என்று பெரும்பான்மையான இலங்கை தமிழர்கள் தலைவர்கள் கேட்டார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? பிரிக்க கூடாது என்று கோரிக்கை வைத்த இந்தியாவில் பிரித்தார்கள். பிரிக்க வேண்டும் என்று சொன்ன இலங்கையில் பிரிக்காமல் சுதந்திரம் கொடுத்தார்கள். அதனால் இலங்கை 2009 வரை எரிந்ததா? அதனால் இந்தியா இன்றைக்கும் எரியுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. 46 இந்தியாவை இரண்டாக பிரிப்பது என்று முடிவெடுத்தார்கள். அது பாகிஸ்தான் இந்தியா என்று முடிவாயிற்று. வட இந்தியாவிலே இருந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தங்கள் குடும்பங்களோடு பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்து போனார்கள். பாகிஸ்தானிலே இருந்த பெரும்பான்மையான இந்துக்கள் தங்கள் குடும்பங்களோடு இந்தியாவிற்கு வந்தார்கள். நண்பர்களே, நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். மதுரையை, தமிழ்நாட்டை பாண்டியர்கள் ஆண்டார்கள், பிறகு சோழர்கள் ஆண்டார்கள், பிறகு பல்லவர்கள் ஆண்டார்கள், பிறகு நாயக்க மன்னர்கள் ஆண்டார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். நண்பர்களே, உலகம் எல்லா இடத்திலும் வரலாற்றில் அரசு மாறும், ஆட்சிகள் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், ஆனால் மக்கள் அங்கேதான் இருப்பார்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவில் தேர்தல் நடக்கும், ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி தோற்கும், நீங்களும் நானும் இங்கேதானே இருப்போம். ஆனால் அப்படி இல்லாத ஒரு துர்பாக்கியம் 47 நடந்தது. ஆட்சி மாறிய போது, அதிகாரம் மாறிய போது லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனார்கள். லட்சக்கணக்கான இந்துக்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தார்கள். எதிரும் புதிருமாய் கடந்து போன அந்த பழைய கடலில், மதம் என்கிற அந்த பழைய கடலில் உருவாகிய பழைய அலையில் பெருங்கூட்டமாக கடந்த போது கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது, கற்பழிப்பு நடந்தது. இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த இந்துக்கள் இருந்தார்கள். இந்துக்களை பாலியல் வன்முறை செய்த இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்முறை செய்த இந்துக்கள் இருந்தார்கள். இந்த கலேபரத்தில் லட்சக்கணக்கில் மனிதர்கள் இடம் மாறிய இந்த காலகட்டத்தில் ஒரு தகப்பன் தன் மகளோடு பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வருகிறான். அவனுக்கு மனைவி இல்லை. அவன் குழந்தை பிறந்த சில ஆண்டுகளிலேயே மனைவி இறந்து போய்விட்டாள். அந்த தகப்பன் மனைவி இறந்த பிறகு மறுமணம் செய்து கொள்ளவில்லை. மகளின் மனதில் ஒரு சிறு காயம் கூட வரக்கூடாது என்பதற்காக தாயுமாக தந்தையுமாக அந்த தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்கிறான். கையில் கிடைத்த மூட்டை முடிச்சுக்களை எடுத்துக்கொண்டு அப்பாவும் மகளும் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவை நோக்கி வருகிறார்கள். பெரும் ஜனத்திரளில் கூட்டத்தில் ஒரு இடத்தில் மகள் தொலைந்து போகிறாள். இந்த தகப்பன் தேடுகிறான். இந்த அரங்கத்தில் பெண் குழந்தையை பெற்றவர்கள் இருப்பார்கள். இந்த அரங்கத்தில் பெண்ணோடு பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த அரங்கத்தில் எல்லோரும் பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான். மகளை பதறி பதறி தேடுகிறான், காணோம். அங்கே அங்கே இங்கே இங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு காயப்பட்ட, வெட்டப்பட்ட, குத்துப்பட்ட, அடிபட்ட ஆட்களுக்கு சிகிச்சை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முகாமாக போய் மகளை தேடுகிறான். மகள் கிடைக்கவில்லை. மகள் நல்ல சிவப்பு, மகள் மனைவியை போல் நல்ல அழகு, எளிதில் அடையாளம் காண்கிற மாதிரி மகளுக்கு இடது உதட்டின் மேல் ஒரு அழகான மச்சம் இருக்கிறது. ஒவ்வொரு முகாமாக போய் கேட்கிறான்,
19 வயது இருக்கும். நல்ல சிவப்பாக இருப்பாள். பச்சை நிற ஆடை அணிந்து இருந்தாள். இதழ் உதட்டின் மேலே ஒரு மச்சம் இருக்கும். பார்த்தீர்களா பார்த்தீர்களா பார்த்தீர்களா? ஒரு தகப்பன் தேடுகிறான். 5 நாட்கள் தேடலுக்கு பிறகு ஒரு மருத்துவ முகாமில் மயங்கிய நிலையில் கிடக்கும் மகளை பார்க்கிறான். மகள் மிக மோசமாக சிதைக்கப்பட்டிருக்கிறாள். அவளது ஒரு மார்பு அறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மார்பில் ஒரு மதத்தின் குறியை வரைந்திருக்கிறார்கள். படுக்கையில் படுத்து கிடக்கும் மகளால் காலை ஒன்றாக சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு அவள் பாலியல் வன்கொடுமையால் சீரழிக்கப்பட்டிருக்கிறாள். கண்ணீரோடு மக்களின் பக்கத்திலே போய் நின்று மகளை தொடுகிறான். தொடுவது தகப்பன் என்று தெரியாமல் யாரோ ஒருவன் மீண்டும் வன்முறைக்கு வற்புறுத்துகிறான் என்று நம்பி மகள் கால்களை விரிக்கிறாள். பொங்கி தேம்பி அந்த தகப்பன் அழுகிறான். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், கடும் இரத்தப்போக்கு நிகழ்ந்து விட்டது, உடலெங்கும் காயமாக இருக்கிறது, சிகிச்சை பலனளிக்குமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. 3 நாட்கள் மகளுக்கு பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு தண்ணீர் தருகிறான், உணவு தருகிறான். நினைவு திரும்பவில்லை. கண் விழித்து தகப்பனின் முகத்தை மகள் பார்க்கவே இல்லை. 3வது நாள் இறந்து போகிறாள் மகள். மகளின் உடலை வாங்கி அங்கேயே ஒரு இடத்தில் இறுதி சடங்குகளை செய்கிறான். மனதுக்குள் ஒரு தீவிரமான கோபம் வருகிறது, ஒரு வஞ்சம் வருகிறது, ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி வருகிறது. என் மகளை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களின் மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நான் தேடி கண்டடைவேன். அவர்கள் என் மகளுக்கு என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அவளுக்கு செய்வேன் என்று தகப்பன் தீர்மானிக்கிறான். இந்தியாவிற்கு திரும்ப வந்து விட்டான். இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. எல்லோரும் கொண்டாட்டங்களில் இருக்கிறார். ஆனால் அவன் தீவிரமான தேடுதல் வேட்டையில் இருக்கிறான். என்ன? அவனுக்கு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வேண்டும், அதுவும் மகளின் வயதொத்த பெண் வேண்டும். தன் மகளுக்கு, தன் மகளின் உடல் மீது அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அவளின் உடலின் மீது செய்து பார்க்க வேண்டும். 9 மாதங்கள் தேடலுக்கு பிறகு ஒரு பின்னிரவில் ஒரு நகரத்தின் சாலையின் ஓரத்தில் இருளில் உணவு கேட்டு ஒரு குரல் கேட்கிறது. எனக்கு பசிக்கிறது, ஏதாவது கொடுங்கள் என்று நிமிர்ந்து பார்த்தால் அவள் மாற்று மதத்தைச் சேர்ந்த பெண். இந்த வார்த்தையை நீங்க தான் சொன்னீங்களா? அவள் விபச்சாரியாக என்றாலும் கூட விமர்சிக்க கூடாதுன்னு. அவள், நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள், பசிக்கிறது. 9 காலமாக தேடிய வேட்டைக்கான பொருள் கிடைத்து விட்டது. எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், என்னோடு வா. தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறான். வழி நடுக கற்பனையில் வருகிறான். எதுவெல்லாம் தன் மகளுக்கு நடந்ததோ அதையெல்லாம் அந்த பெண்ணின் உடலின் மீது நிகழ்த்தி பார்த்து விட வேண்டும் என்ற ஆறாத கோபத்திலும் சீற்றத்திலும் வீட்டுக்கு வருகிறான். ஏறக்குறைய நடு இரவை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரம் வீட்டுக்குள் வந்து கதவை மூடுகிறான். அவளிடத்தில் சொல்கிறான், நீ என்னோடு உறங்கினால், என்னோடு படுத்தால்
உனக்கு நான் பணம் கொடுப்பேன். அவன் நோக்கம் படுப்பதற்காக அவள் ஆடைகளை அவிழ்த்தால் தான் விரும்பியதை செய்து கொள்வது அவனுக்கு நோக்கம். அரை விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அரை விளக்கு முழு விளக்கு அல்ல, அரை விளக்கு, லேசான வெளிச்சம் அந்த அறையிலே இருக்கிறது. வா என்னோடு படு, உனக்கு பணம் கொடுக்கிறேன் என்கிறான். அவள் தன் ஆடைகளை களைகிறாள். முதலில் தன் மார்பு ஆடைகளை களைகிறாள். அவன் பார்க்கிறான், அவளது ஒரு மார்பு வெட்டப்பட்டிருக்கிறது. அவளது இன்னொரு மார்புக்கு மேலே இன்னொரு மதத்தின் குறி வரையப்பட்டிருக்கிறது. தன் மகளுக்கு செய்ததை திரும்ப செய்ய வேண்டும் என்கிற பெரும் தீராத கோபத்தோடு அவளை அரை நிர்வாணமாக்கிய கணத்தில் அவன் கண்டுகொண்டான், தன் மகளுக்கு செய்ததை இந்த சமூகம் அவளுக்கு செய்தது என்று கண்டுகொண்டான். ஒன்றுமே செய்யவில்லை. மண்டியிட்டு அவள் கால்களை பிடித்து கொண்டு மகளே மகளே என்று. இது நடந்திருக்கிறது இந்தியாவில். இதையெல்லாம் வாசிக்காமல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எப்போதோ ஒரு தகப்பன் தொலைத்த மகளின் துயரத்திற்காக ஒரு துளி கண்ணீர் சிந்தாமல் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? எல்லா குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகளாக பார்க்கிற பார்வை உங்களுக்கு எப்போது வரும்? பிறர் துன்பம் தன் துன்பம் என்று உணர்கிற உணர்வை இலக்கியம் இல்லாமல், புத்தகம் இல்லாமல் வேறு எது கொடுக்கும்? எதுவும் கொடுக்காது. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மட்டும் பிரிக்கவில்லை. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்த போது நதிகளை பிரித்தார்கள், தெரியுமா உங்களுக்கு? சிந்து நதியை பிரித்தார்கள். நதி இரண்டாக பிரிக்கப்பட்டது, மண் இரண்டாக பிரிக்கப்பட்டது, நிதி இரண்டாக பிரிக்கப்பட்டது. வரிசையாக பிரித்துக் கொண்டே வந்தார்கள். பாகிஸ்தான் தலைநகரம் ராவல்பிண்டியில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 35 பைத்தியங்கள் இருந்தது. 35 பைத்தியங்களையும் பிரிப்பது என்று தீர்மானித்தார்கள். அதாவது இஸ்லாமிய பைத்தியங்களை பாகிஸ்தானில் வைத்துக் கொள்வது, இந்து பைத்தியங்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவது என்று. ஆனால் எந்த பைத்தியத்திற்கும் அதன் பெயரும் தெரியாது, மதமும் தெரியாது. மனிதர்களுக்கு தான் பைத்தியம் பிடித்திருக்கிறது, பைத்தியங்களுக்கு மதம் இல்லை. இந்த பைத்தியங்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது, அந்த பைத்தியங்களுக்கு மதம் இல்லை. எனவே கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? எந்த பைத்தியம் இந்து பைத்தியம், எந்த பைத்தியம் முஸ்லிம் பைத்தியம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? ஒவ்வொரு பைத்தியத்தையாக பிடித்து இழுத்து கொண்டு நிறுத்துவார்கள். ஒருவன் கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல், ஒருவன் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், ஒருவன் கொஞ்சம் கூட மாண்பு இல்லாமல், ஒருவன் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அந்த பைத்தியத்தை நிர்வாணமாக்குவான். நான் அதற்கு மேல் விவரிக்க விரும்பவில்லை. அதை பார்த்து அந்த பைத்தியம் முஸ்லிமா இந்துவா என்று கண்டுகொள்வார்கள். ஏறக்குறைய 10-12 பைத்தியங்களை பாகிஸ்தானில் வைத்துக் கொள்வது என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஒரு 10-15 பைத்தியங்களை இந்தியாவுக்கு அனுப்புவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஒரு பைத்தியம் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. இறங்க மாட்டேன் என்கிறது. கெஞ்சி பார்க்கிறார்கள், கொஞ்சி பார்க்கிறார்கள், நடக்கவில்லை. கீழே இருந்து ஒரு அதிகாரி கேட்கிறான், நீ இந்தியாவிற்கு போகிறாயா பாகிஸ்தானுக்கு போகிறாயா என்று. அது சொல்கிறது, நான் மரத்திலேயே இருக்க விரும்புகிறேன் என்று. மீறி மரத்தில் ஏறி அதை இறக்கவே முடியவில்லை. இந்திய இலக்கியத்தின் மாபெரும் ஆசான், படைப்பாளிகளின் ஏறக்குறைய படைப்பு உலகத்தின் மேன்மைகளை, மனித வாழ்வின் அழுக்கை, ஆபாசங்களை அப்படியே குருதியில் தோய்த்து எழுதிய மண்டோ எழுதினார். அந்த பைத்தியம்
அந்த ஆஸ்பத்திரியின் அதிகாரியை பார்த்து சொன்னது என்ன? சொன்னது, நான் இந்தியாவிற்கும் போக விரும்பவில்லை, பாகிஸ்தானுக்கும் போகவில்லை, நான் மரத்தின் மேலேயே இருந்து கொள்கிறேன் என்று மண்டோ முடிவுரை எழுதினார். மதவெறி பிடித்த இந்த பைத்தியங்களோடு வாழ்வதை விடவும் மரத்தில் வாழ்வது சிறந்தது என்று அந்த பைத்தியத்திற்கு தெரிந்திருந்தது என்று எழுதினார். நான் உங்களை கேட்கிறேன், மரத்தில் இருந்தது பைத்தியமா, கீழே இருப்பது பைத்தியமா? ஒருவருக்கு மதம் சார்ந்த பைத்தியம், இன்னொருவருக்கு சாதி சார்ந்த பைத்தியம், இன்னொருவருக்கு மொழி சார்ந்த பைத்தியம். திடீரென்று ஒருவருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் எங்கள் மொழியை படிக்க வேண்டும் என்று. அப்படியெல்லாம் யார் மொழியையும் நாங்கள் படிக்க மாட்டோம். எங்கள் மொழியை படிக்க வேண்டும் என்று நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன மொழியை படிப்பது என்று நாங்கள் தீர்மானிப்போம். நாங்கள் என்ன சாப்பிடுவது என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். என்ன ஒருத்தர் கேட்டார், ஏன் முடி வளர்க்கிறேன்னு. நான் அவரை திரும்ப கேட்டேன், ஏன் வெட்டின? நான் உன்னை கேட்டேன்னா கேட்கல. வெட்டுறதான தப்பு, வளர்க்குறது தப்பு இல்லைல்ல. ஏன் வளர்க்குறேன்னு நீ என்ன கேட்ட? நான் திரும்ப கேட்டேன், நீ ஏன் வெட்டினன்னு. நீ அதை சாப்பிடு, எல்லாரும் ஹிந்தி படிக்கல, அவன் படிச்சுக்குவான். எல்லாரும் தமிழ் படின்னு சொல்றதே தப்பு. யார் யாருக்கு என்ன மொழி தேவையோ அதை படிச்சுக்குவான். தமிழை இன்னும் தமிழையே முழுசா படிக்கல. நாங்கள் அந்த பஞ்சாயத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதையே இவன் கம்ப்ளீட் பண்ணல. வல்லினம், மெல்லினம், இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குற தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்கள் 3 பேர், நான் பேர் சொல்ல மாட்டேன், இந்த பணம் கொடுக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். கூப்பிட்டு பணம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ரொம்ப லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிற தமிழ்நாட்டின் 3 பேச்சாளர்களுக்கு வல்லினமும் மெல்லினமும் உச்சரிக்க தெரியாது. ஆமா, உலகம் அப்படின்னா அங்கே உடஞ்சிரும் எனக்கு உலகம்லாம். ஆமா, தமிழன் தமிழே இன்னும் உருப்படியா படிக்கல. இவனுக்கு எப்படியாவது படிக்க வச்சிருக்கணும். ஊருக்கு ஊர் புத்தக திருவிழா நடத்தி நாங்கள் ஊர் ஊரா கத்தி படி, ஒரு புத்தகம் வாங்க, ஏதாவது வாங்க, என்ன வேணா வாங்க, படி 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 படி, எழுது. சொந்தமா லவ் லெட்டராவது எழுதுங்கடா. ஆமா, அதையும் ஃபார்வர்ட் மெசேஜ்லேயே போடுறேன். என்னடா சொந்தமா லவ் லெட்டர் எழுதாத எவனையும் எவ்வளவு லவ் பண்ணாதீங்க. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் தமிழ்ல பிழை இல்லாமல் ஒரு காதல் கடிதம் எழுதி கொண்டு வான்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவனை காதலிக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. ஃபார்வர்ட், சரி ஃபார்வர்ட் மெசேஜ் ஆகுது. சாப்பிட போறேன்னா அடிக்கிறான். ஏன்னா எல்லா ஊர்லயும் சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன், எல்லா ஃபைலையும் மொபைல் இருக்கு. SAPPITTA என்னது? சாப்பிட. PORAEN எங்க போறேன்? அடச்சண்டாளா, ஒன்று தமிழ்ல அடி. இல்ல, I am going to eat, going for lunch, going for dinner, going for breakfast, going to die. என்னத்தையாவது அடிச்சு தோற. ஒன்று இங்கிலீஷ் ஆடி, தமிழ ஆடி. இவன் SAPPITTA நடிக்கிறான். அந்த டீக்கு பதிலாக ஜி பக்கத்தில் இருக்கு போயிடுது. அவன் சாக போறேன்னு படிக்கிறான். SAPPITTA தமிழா இங்கிலீஷா? உங்க சௌரியத்தை கண்டுபிடிக்க டங்கிலீஷா. நல்ல வேளை வெள்ளக்காரன் 47 போயிட்டான். உங்கள் மதிப்பிற்குரிய ஆட்சித்தலைவர் வந்து விட்டார். ரெண்டு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், தமிழை கொண்டாடுவது விதமாக அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சார் ரெண்டு நமஸ்காரம் சார். பிறமொழிக்காரர்கள் தமிழை கொண்டாடுகிறார்கள். தமிழன் தமிழ் படிக்க மாட்டேன் என்கிறான். இப்ப சில பேர் சொல்கிறார்கள், அது அவன் ஆட்சிக்கு வந்துட்டான், இவன் ஆட்சிக்கு வந்துட்டான், இவன் ஆட்சிக்கு வந்துட்டான், அது நடக்குது, இது நடக்குது, தமிழுக்கு ஆபத்து வருமா? வரவே வராது. தமிழுக்கு ஆபத்து யாராலும் வராது. தமிழை யாராலும் அழிக்க முடியாது. தமிழை தமிழர்களை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாது. அழிச்சா நம்ம தான். சரியா பேசாம, சரியா எழுதாம, சரியா படிக்காம, புஸ்தகம் வாங்காம, மொபைலையே வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு
அதுலேயே பார்த்துக்கிட்டு ஜப்பானுக்கு போங்க. டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு 2 மணி நேரம் காலையில் 6 to 8 நின்று பாருங்க. அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ஜப்பானியனை நீங்கள் பார்க்க முடியாது. பொது இடத்துல பேச மாட்டான், நியூசன்ஸ் நினைக்கிறான். நம்மால் பொது இடத்துல தான். அப்புறம் சரவணன் மலை கொடுத்து போயிட்டானா, ஓ மகன் பேர் சரவணன், நம்ம பொண்டாட்டி பேரு. பஸ்ஸில் நீங்கள் 1/2 மணி நேரம் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை வரலாறு நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் பெருசாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். அவங்க ஃபோன் பண்ணும்போது பக்கத்தில் போய் ஒரு 1/2 hour உட்காந்திங்கன்னா 1/2 மணி நேரத்தில் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதிடலாம். வாழ்க்கை வரலாறு 1/2 பக்கம் தான் இருக்கும். அது தான் வாழ்ந்திருப்பான். அதுக்கு மேலே எங்கே வாழ்ந்தான்? படிக்கிறவன் தான் வாழ்வான், படிக்கிறவன் தான் உயர்வான். கல்வி தாண்டா அழகு. குமரகுருபரர் சாமியார் சொல்றாரு, கல்வி என்பது கற்புடைய அழகிய மனைவிக்கு ஒப்பானதுன்னு சொல்றாருங்க. சாமியார் சொல்றாரு, அப்படி கற்புடைய அழகிய மனைவியான கல்வியை நீ மணந்து கொண்டால், நீ காதலித்தால், உனக்கு கவிதை என்ற அழகான குழந்தை பிறக்கும். அந்த கவிதை என்ற குழந்தை உனக்கு சொல் வளம் கொடுக்கும். அந்த சொல் வளம் உன்னை சான்றோர் நிறைந்த சபையில் கம்பீரமாக பேச வைக்கும். இந்த செல்வம் எல்லோருக்கும் கிடைக்காது, சிலருக்கு கிடைக்கும் என்று குமரகுருபர் எழுதினார். அதைத்தான் இந்த அரங்கத்திற்கு தலைப்பாக தந்தேன். செல்வம் சிலருக்கு உண்டு. யார் அந்த சிலர்? வாசிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள். ஒரு மொழி வாசிக்கப்பட வேண்டும், ஒரு மொழி படிக்கப்பட வேண்டும். நமது மொழியை நாம் காப்பாற்றியாக வேண்டும். ருஷ்ய மகாகவிஞன் ரசூல் கம்சதோவ் சொல்வான், நாளை என் மொழி இறந்து போகும் என்று தெரிந்தால் அதற்கு முதல் நாள் நான் இறந்து போவேன் என்றான். தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூட சொல்லவில்லை. என் மொழி இறப்பதற்கு முதல் நாளே நான் இறந்து போவேன், நெஞ்சு விட்டு செத்து போயிருவேன்ட்டான். அப்படி மொழியின் மீது காதல் இருக்கணும். அவன் 100 வயசு, 50 வயசு, 300 வயசு, 400 வயசு மொழியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறான். 3500 ஆண்டுகள் பழமையான மொழி எது? 3 பேர் தான். 3 பேர் தான் தமிழ் பேச தெரியும், 3 பேருக்கு தான் தமிழ்னு சொல்ல வரும். மற்ற யாரும் திறந்தா உயிர் போயிடும். நல்லா சொல்றேன், இருக்கிற வரைக்கும் தான் பேச முடியும். செத்துட்டா பேச முடியுமா? செத்த பிறகு சுத்தி இருக்கவன் தான் பேசுவான். செத்த பிறகு சுத்தி இருக்கிறவன் பேசுறது நமக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா? நான் வேணா சொல்லி கொடுக்குறேன். எனக்கும் சேர்த்து தான். நான் நீங்க எல்லாம் செத்துட்டோம்னா சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான்? பெரிய எழுத்தாளர் செத்து போயிட்டாரு, பாரதி கிருஷ்ணகுமார் போற, அதெல்லாம் கிடையாது. பாடி தான். பட்னத்தார் அன்னைக்கு எழுதி, பேர்தனை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்னு எழுதியிருக்கான். தமிழ நீ சம்பாரிச்ச பேரா இருக்கலாம், மற்றவன் உனக்கு வச்ச பேரா இருக்கலாம், நீ வாங்கின பட்டமா இருக்கலாம், எல்லாமே போயிடும். பாடி தான். நீ என்ன செஞ்சேங்கிறத வேணா 4 பேர் பேசுவான். போயிட்டாயா, மழை பெய்யுது அப்படின்னு சில ஊரில் பேசுறது நான் என் காதால கேட்டிருக்கேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், தலைவன், வாட் எவர் யுவர் ஸ்டேட்டஸ், வாட் எவர் யுவர் டிக்னிட்டி டெசிக்னேஷன், ஒன்று கட்டாயம் கேட்பான். செத்துட்டீங்கன்னு தகவல் சொன்ன உடனே எத்தனை மணிக்குன்னு கேட்பான். கேட்பாங்களா இல்லையா? அதனால உயிரோடு இருக்கும்போதே பேசிடணும். புத்தர் சொன்னார், மனித உடலின் 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றவைன்னு சொன்னார். இந்த உடம்பிலே இருந்து வெளியேறும் 9 வாசலிலே இருந்து வெளியேறும் அனைத்து பொருட்களும் நறுமணமற்றவை. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். 3500 ஆண்டுகளை கடந்த உலகின் மூத்த மொழி எது? இது ஏதாவது கேஸ் போடுறதுக்கு வழி இருக்கா சார்? கலெக்டர் இருக்காரு, பேசி முடிச்சுருவோம் சார். முதல்ல 3 பேர் சார், இப்போ 30 பேர் சார், 350 பேர் உட்காந்துருக்காங்க சார். நான் இவ்வளோ உயிரை கொடுத்து இவ்வளவுன்னு சொல்லி செத்து போனால் பேச முடியாது, உயிரோடு இருக்கும்போது பேச்சுங்க தமிழ்னு சொல்றதுக்கு சார். என்ன சார், ஒரு சட்ட திருத்தமாவது கொண்டு வாங்க சார்.
3500 நாடுகளை கடந்த உலகின் மூத்த மொழி எது? தானே இயங்கும் வல்லமை கொண்ட மொழி எது? தனித்து நிற்கும் ஆற்றல் உடைய மொழி எது? உலகத்திற்கு அறம் பேசிய மொழி எது? நீதி சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கிய மொழி எது? எல்லா மதங்களையும் சிறப்பித்த மொழி எது? எல்லா மதங்களுக்கும் காப்பியம் பாடிய மொழி எது? ஒரு மனிதனை பார்த்தால், சந்தித்தால், சந்தித்த கணத்தில் 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லும் பண்பாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது எது? என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த கை சாப்பிட பயன்படுத்துகிற கை, இந்த கையை சுத்தப்படுத்துகிற கை. என் தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்தார், என் 10 வயதில் சொல்லிக் கொடுத்தார். வகுப்பறை எந்திரிச்சு காலையில் போயிதுன்னா 2 கையையும் கூப்பி கும்பிடணும். அதுவே நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், அவர் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, மை சன் அப்படின்னு. ஆமா, ஸ்டடிங் 3rd இயர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற. வணக்கம் தம்பி. நான் அவன் அப்படி கும்பிடுறதை பத்தி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. எனக்கு என்ன கவலை, நான் நம்மளை பார்த்த உடனே இவனுக்கு எதுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு கவலைப்படுவேன்னா நான் மாட்டேன். நல்லா கையெடுத்து வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கும்பிட உனக்கு தெரியலன்னா உங்க வெப்பம் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, சோறு சரியில்லை, திங்க தெரிஞ்சிருக்கு, வேற ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அழகர் சாமி வாத்தியார். பேர் ஞாபகத்தில் இருக்கா? இருக்கு. நல்ல வாத்தியார் பேர் பூரா மறக்காது. இந்த அம்மா சிவா மட்டும் சொல்லுங்க, நல்ல வாத்தியார் பேரும் மறக்காது, வேற மாதிரி வாத்தியார் பேரும் மறக்காது. இதுக்கு மட்டும் சத்தத்தை பார்த்துக்கங்க. ஆமா, வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, டே இது திங்கிற கைடா, இதுடா ஒருத்தர் சார் சொல்லு சார், அது கழுவுற கை சார். எங்க ஐயா சொல்லி கொடுத்தாரு, திங்கிற கையையும் கழுவுற கையையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நான் வணக்கம் சொல்றேன். நான் என்னுடைய வலது கையையும் இடது கையையும் உண்கிற கையையும் சுத்தப்படுத்துகிற கையையும் நான் எப்படி சமமாக சரிசமமாக நடத்துகிறேனோ பாவிக்கிறேனோ, அதுபோல் என் எதிரே வந்து நிற்கும் உன்னை நீ உன் மதம் பார்க்காமல், உன் ஜாதி பார்க்காமல், உன் மொழி பார்க்காமல், நீ எங்கிருந்து வந்தவன் என்பதெல்லாம் பார்க்காமல் உன்னை வணங்குவது கற்றுக் கொடுத்த தமிழ் பண்பாடு உலகத்தில் இந்த மொழி தவிர வேறு எங்க? அப்ப 2 கைகளையும் கூப்பி வணங்குவது என்பது வெறும் வணக்கம் அல்ல. சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பாடியதை சொல்லும் செல்வம் நமக்கு உண்டா இல்லையா? உலகில் பலருக்குத்தான் செல்வம் குறைவு, தமிழனுக்கு செல்வம் அதிகம். ஒரு வரியில் ஆத்திச்சூடி எழுதியது எது? தமிழ். நீங்க கோடிட்ட இடத்தை நிரப்புகதான். ஆமா, புதுசாலாம் நீங்க பதில் கற்பனை எல்லாம் பண்ணிலாம் ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது. ஆமா, 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு சிறு குறிப்பு வரைகன்னா என்ன எழுதுறான்? அது 4000 பாடல்களை கொண்டது, அது திவ்யமாக இருக்கும், அது பிரபந்த வகையை சேர்ந்தது. முடிஞ்சிச்சு. 4 மார்க்குக்கு 3 மார்க்கு வாத்தியார் போட்டாகணும். இன்னும் ஒன்னே ஒன்று அவன் எழுதணும். என்ன சொல்லணும்? அது ஆழ்வார்கள் அருளி செய்ததுன்னு சொல்லணும். அது மனப்பாட பகுதியில் மண்டைக்குள்ள ஏறல. அதனால கோடிட்ட இட்ட இடத்தை நிரப்புக. நிரப்புகிற இடம் மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போறேன். எல்லாரையும் சமமாக கருதும் பண்பாட்டை உலகத்திற்கு தந்தது எது? தமிழ். ஒரு வரியில் ஆத்திச்சூடி தந்தது எது? 2 வரியில் குரல் தந்தது எது? குறைஞ்சிருச்சு. நான் ரொம்ப கவனமான ஆளு. ஏன் தெரியுமா? 1 வரி 2 வரி 3 வரி. 5 வயசு பையனுக்கு 1 வரி, 7 வயசு பையனுக்கு 2 வரி, 10 வயசு ஆச்சுன்னா 3 வரி. வயசு கூட கூட, வாழ்க்கை கூட கூட, அனுபவம் கூட கூட, தத்துவமும் கூடி, வரியும் கூடி, எண்ணிக்கையும் கூடும். எல்லா வயதையும் வளர்ச்சியையும் வாழ்க்கையும் கணக்கிட்டு இலக்கியம் படித்தது எது? ஆத்திச்சூடி 1 வரியில் எழுதியது எது? 2 வரியில் குரல் எழுதியது எது? 3 வரியில் திரிகடுகம் எழுதியது எது?
4 வரியில் நாலடியாரும் இன்னா 40 மிதியவை 40 எழுதியது எது? 5 வரியில் சிறுபஞ்ச மூலம் எழுதியது எது? 6 வரியில் ஏலாதி பாடியது எது? 2 கைகளையும் குனித்து வணங்கும் போது நீயும் நானும் ஒன்றென்று சொன்னது எது? வணக்கம்.